ஜெபம் செய்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியாக இந்த மாலை வேளைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் பணிகள் ஒவ்வொன்றும் நாங்கள் நிறைவு செய்து இந்த ஆயத்த நாளிலும் மாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரவும், உம்மை ஆராதிக்கவும், உடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும், நீர் மகிமைப்படும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தெய்வ நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 121 பாடுவோம். என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்ப்பேன். கீதங்களும் கீர்த்தனைகளும் 121 பாடுவோம். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பிடிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசன பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த வெடிப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகிய இங்கே இருக்க நீங்கள் யாரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவும். பொதுவான பாவரிக்க ஜெபத்தை அவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே,
தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சியமாய் இருக்கிறதினால் எங்கள் பாவங்களாகிய சங்கலினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு உருக்கமானது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்றும் எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34 சங்கீதம். சங்கீதம் 34 முறை முறையாக வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாமம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவரை தயவுசெய்து அறிவிப்பு: நாளை பரிசுத்த ஓய்வு நாள் காலை ஆராதனை துதி ஆராதனையாக நடைபெறும் மற்றும் நாம் பெண்கள் ஐக்கிய சங்க ஞாயிறாக அனுசரிக்கிறோம். நம்முடைய இல்லங்களிலே ஏழ பொருள் படைக்க பை மற்றும் பெண்கள் ஐக்கிய சங்க ஸ்தோத்திர காணிக்கை கவர்கள் நம்முடைய இல்லங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் காலை ஆராதனையில் வருகிற பொழுது ஏழ பொருட்களை நீங்கள் முன்பதாக அதை படைக்கும்படிக்காகவும், முடிந்தவுடன் அந்த ஆராதனை நிறைவு பெற்றதும் ஏழ பொருட்களை எடுத்து செல்லும்படியும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஆராதனை நிறைவு பெற்றது நமக்கு உணவு பார்சலாக கொடுக்கப்படும், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாளின் தியானத்திற்காக ஆவிக்குரிய கலைகள் என்று சொல்லி நாம் தொடர்ச்சியை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே எபிரேயர் 12வது அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12:15 வசனம்.
இந்த வசனத்தின்படி நாம் நம்மிடத்துல காணப்படுகிற ஒரு கலை கசப்பான உணர்வு. கசப்பு என்கிற உணர்வு நம்மிடத்துல காணப்படுகிறது. இந்த கலைகள் நம்மிடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர வேண்டுமானால் இப்படி பல கலைகள் களையப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டால் தான், வேரோடு அது பிடுங்கப்பட்டால் தான் நாம் கிறிஸ்துவுக்குள் வளர முடியும். நாளுக்கு நாள் பரிசுத்தமாக மாற முடியும். பரிசுத்தமாய் நாம் மாற மாற அந்த வசனத்திலே பார்க்கிறோம், 14ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஆகவே இந்த பரிசுத்தம் நமக்குள் வரவில்லை என்றால், இந்த கலைகள் நம்மை விட்டு எடுபடவில்லை என்றால் நாம் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இன்னும் இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறபடி யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாக்கோபு 3:11. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்று பரிசுத்தம் இருக்க வேண்டும் அல்லது அசுத்தம், ஏதாவது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட முடியும். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அது எப்படி கிடைக்கும்? ஒன்று இனிப்பாய் இருக்கும் அல்லது அது கசப்பாய் இருக்கும். இரண்டுல ஏதாவது ஒன்றுதான். ஆகவே நம் கசப்போடு உணர்வோடும் கூட இருந்து பரிசுத்தத்தோடும் தேவனை தரிசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் நாம் அதை செய்ய முடியாது. ஒன்று, நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தமாய் மாற்றிவிட வேண்டும். இந்த கலைகள் எல்லாம் அவ்வப்போது வருகிறது தான், இது புதிதாக வருகிற காரியம் அல்ல. அவ்வப்போது என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற கலைகள். ஆனால் இந்த லெந்தனும் தாழ்மையின் காலத்திலே நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே இவைகளை ஆராய்ந்து பார்த்து இவைகளை நாம் முற்றிலுமாய் அகற்றி போட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஒன்று பந்து போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இல்லை என்றால் பாவத்திலே இருக்க வேண்டும். பாவமும் செய்து கொண்டு நான் கர்த்தரையும் தேடுவேன் என்றால் கர்த்தரை நாம் தரிசிக்க முடியாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எபேசியர் 4:31. இந்த நிருபத்திலே அவர் சொல்லுகிறபடி சகலவிதமான கசப்பு, அது எப்பேற்பட்ட கசப்பா இருக்கலாம். ஒருவேளை இருதயத்துல பலவிதமாக நாம் கசப்பு உணர்வுகளை கொண்டிருக்கிறோம். இது எப்பேற்பட்ட கசப்பா இருந்தாலும் சகலவித கசப்பையும் எல்லா துர்க்குணங்களையும் நம்மை விட்டு நாம் நீக்கப்பட வேண்டும். இதை நீக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வசனத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த மன்னிக்கிற தன்மை நமக்குள் வந்தால் இந்த கசப்பின் உணர்வுகள் நம்மை விட்டு முழுமையாய் நீக்கப்படும். இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் எபிரெயர் 12ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் முதல் இந்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்க முடிகிறது. அதிலே பார்க்கிறோம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, அந்த கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலகம் உண்டாகுகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. இந்த கசப்பான வேர் தீட்டுப்படுத்துகிறது. முதலாவதிலே பார்க்கிறோம், தேவனுடைய கிருபையை இழந்து போகிறோம். அவர் நம்மை விலைக்கிரயம் கொடுத்து ரத்தத்தினாலே நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார், நமக்கு எல்லாம் செய்கிறார். இந்த கிருபையை நாம் இழந்து போகிறோம். எப்பொழுது? உள்ளே கசப்பான உணர்வு இருக்கிற பொழுது. கசப்பின் உணர்வு இருதயத்தில் இருந்தால் தேவனுடைய கிருபை அற்று போகிறோம். தேவனுடைய கிருபை அற்று போய் இருதயத்தில் கசப்பு இருந்தால் பின்பகுதி என்ன சொல்கிறது? தீட்டுப்படுகிறோம். தீட்டுப்பட்டவர்கள் எங்கே இருப்பார்கள்? பாளையத்திற்கு புறம்பே இருப்பார்கள். அதுதான் இந்த ஆசாரியர்களுடைய காரியங்களை கர்த்தர் சொல்லுகிற பொழுது, நீங்கள் அதை தீட்டுப்பட்டவர்களை பாளையத்திற்கு புறம்பே வைக்க வேண்டும். சகல ஜனங்கள் இருக்கிற அந்த பாளையத்தை விட்டு வெளியே இருக்க வேண்டும், அவர்கள் உள்ளே வரக்கூடாது என்கிற நியாயப்பிரமாணம், சட்ட ஒழுங்குகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த கசப்பு உணர்வு நமக்குள் இருக்குமானால் நாம் தீட்டுப்பட்டவர்களாக இருப்போம். தீட்டுப்பட்டமாய் இருந்தால் நாம் பாளையத்திற்கு புறம்பே இருப்போம். தேவன் அருளுகிற ஆசீர்வாதமும் தேவன் அருளுகிற நன்மைகளும் பாளையத்தில் உள்ள இருக்கிறவர்களுக்கு தானே ஒழிய வெளியே இருக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடையாது. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கிருபையையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பாளையத்திற்கு உள்ளே வர வேண்டும். இந்த கலைகள் எல்லாம் நம்மை எங்கே தள்ளிவிடும் என்றால் பாளையத்திற்கு புறம்பே நம்மை தள்ளிவிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து நம்மை வெளியே துரத்தி விடும். ஆகவே இந்த கலைகளை எல்லாம் நாம் அற்று போக வேண்டும். இந்த கசப்பின் உணர்வு இதனுடைய அடிப்படை என்றால் பகை, விரோதம்,
வெறுப்பு, இந்த மூன்றும் நிறைந்த ஒரு மனநிலை தான் கசப்பின் உணர்வு. மீண்டும் சொல்கிறேன், பகை, விரோதம், வெறுப்பு நிறைந்த ஒரு சிந்தனை, இதுதான் கசப்பினுடைய உணர்வாக நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த கசப்பின் உணர்வு ஒருவேளை பகை நிமித்தமாக வருகிறது, அல்லது விரோதங்களினாலே நமக்குள் இது வேறு கொள்கிறது, வெறுப்பின் சிந்தனைகள் நமக்குள் ஒருவர் மீது வருகிறதினாலே இந்த கசப்பின் உணர்வு நமக்குள் குடிகொள்கிறது. இது வருகிறதினாலே நாம் தீட்டுப்படுகிறோம், தேவனுடைய கிருபையை இழந்து போகிறோம். எபேசியரிலே பார்த்தபடி 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தபடி நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த கசப்பின் உணர்வு நம்மிடத்திலிருந்து முற்றிலுமாய் நீக்கப்படும். இது தீமையுடைய கசப்பினுடைய உணர்வை பார்க்கிற பொழுது தீமைக்கு தீமை செய்ய சமயம் தேடிக்கொண்டிருப்பதுதான் கசப்பினுடைய அனுபவம். எப்பொழுது ஒருவர் நமக்கு தீமை செய்துவிட்டால் மீண்டும் அவருக்கு தீமை செய்யும் வரைக்கும் சமயம் தேடிக்கொண்டே இருப்பது. அவருக்கு இப்படியாவது தண்டனை கொடுக்க வேண்டும், நம்மை இப்படி ஏளனம் செய்து விட்டார், நம்மை அலட்சியம் செய்து விட்டார், நம்முடைய குடும்பத்தை இப்படி செய்து விட்டார், நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டார் என்று சொல்லி இந்த கசப்பு உணர்வுக்குள் இருக்க இருக்க என்ன செய்யும் என்றால் அவருக்கு தீமை செய்வதற்கு நாம் சமயம் தேடிக்கொண்டே இருப்போம். தீமை செய்ய சமயம் தேடுகிறவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆகவே இந்த உணர்வு நமக்கு எடுத்து போடப்பட வேண்டும். தீமை செய்கிறார்களா செய்யட்டும், எவ்வளவு அநியாயம் செய்கிறார்கள் செய்து கொள்ளட்டும், கசப்பு மாத்திரம் இருதயத்திற்குள் வேர் கொள்ளக்கூடாது. உள்ளே வந்துவிட்டால் நாம் தீட்டுப்பட்டு பாளையத்திற்கு புறம்பே போய்விடுவோம், ஆண்டவருடைய கிருபையை இழந்து விடுவோம். 15ஆம் வசனம் எபிரேயர் 12:15 அதான் சொல்கிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகுகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்திலையும் சில காரியங்களை சொல்லிவிட்டு ஆகவே இவர்களுக்கெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கணும். ஆகவே நம்ம எச்சரிக்கையா இருக்கிற நம்மை ஆராய்ந்து பார்த்து தியானிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆகவே மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்கள், மற்றவர்களுடைய நன்மைகள், இதை பார்த்து சிலருக்கு பொறாமைகள் வருகிறது. இந்த பொறாமையும் எதற்கு வழிவகுக்கும் என்றால் கசப்பின் உணர்வுக்கு வழிவகுக்கும். முதலாவது தீமைக்கு தீமை செய்வதற்கு வாய்ப்பு தேடுகிறதற்காக, மற்றவர்கள் அவங்க செய்த துன்பத்தை போல் அவர்களுக்கும் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணம் கசப்பின் உணர்வை கொண்டு வருகிறது. இரண்டாவது பொறாமை உணர்வு, அவர்கள் வெற்றி பெறுகிறார்களா, சந்தோஷமா இருக்கிறார்களா, வாழட்டும், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், வாழட்டும், மகிழ்ச்சியோடு கூட இருக்கட்டும் என்று நாம் அவர்களுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாமல் நம்மோடு குடும்பத்தோடு ஒப்பிட்டு பார்த்து, நம்முடைய பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்த்து தனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நாம் நினைக்கிற பொழுது பொறாமை குடிகொள்கிறது. இது கசப்பின் வேர், அது ஆழப்படுத்தப்படுகிறது, அந்த கசப்பின் வேர் பறந்து விரிகிறது. இதனாலே இந்த கசப்பின் உணர்வு கூட கூட தேவனுடைய கிருபையை முற்றிலும் இழந்து போகிறோம். கிருபையை இழந்து விட்டால் பாளையத்திற்கு புறம்பே தீட்டுப்பட்டவர்களாய் நாம் வெளியே தூக்கி போடப்படுகிறோம். வெளியே இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் அல்ல, கிறிஸ்துவினுடைய அடைக்கலமும் இல்லை, அவருடைய சிலுவையின் நிழலும் இல்லை, எல்லாம் இழந்து போகிறோம். ஆகவே இந்த உணர்வு நமக்குள் வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு இது வேண்டும். முதலாவது தீமைக்கு தீமை செய்ய சமயம் பார்க்கிறது, கசப்பை அதிகமாய் மாற்றுகிறது. அடுத்தது பொறாமை உணர்வு வருகிற பொழுது கசப்பு அதிகமாய் மாறுகிறது. விட்டு கொடுக்க முடியாத நேரத்திலும் இந்த கசப்பு வந்துவிடும். சிலருக்கு ஏதாவது ஒரு காரியங்களை கொடுக்க வேண்டும் என்றால் சரி கொண்டு போகட்டும் என்று சொல்லி விட்டு கொடுத்து விட்டால் அதிலே ஒரு மகிழ்ச்சி வந்து விடும், யாருக்கும் பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை விட்டு கொடுக்க முடியாமல் எனக்கு உனக்கு என்று சொல்லி அதில் பிரச்சனைகள் துவங்குகிற பொழுது அதை அவன் அப்படி பேசிவிட்டானே, அவன் செய்து விட்டானே என்று சொல்லி நம்ம இருதயத்துக்குள்ள கசப்பான உணர்வுகள் வரும். இந்த உணர்வுகள் வர வர நாம் தீட்டுப்பட்டவர்களாய் மாறுவோம், அவருடைய கிருபையை இழந்து போகிறோம். அநேகர் நாம் பார்க்கலாம், பேப்பர் செய்தித்தாளில செய்திகளில இன்னும் நேரடியாக கூட நம்ம கேட்டிருக்கலாம், வயல் வைத்திருப்பார்கள், அதுல பல ஏக்கர் கணக்கில் வயல் இருக்கும், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், வைத்திருப்பார்கள். ஆனால் பிரச்சனை என்று சொல்லி எங்கு இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு அடி வரப்பில் இருப்பார்கள் அல்லது இந்த வாய்க்காலில் இருப்பார்கள். சரி, வைத்துக் கொள்ளட்டுமே, சகோதரன் தானே, ஒன்று நான் வைத்துக் கொள்கிறேன், நீனும் அனுபவித்துக்கொள், அல்லது நீ வைத்துக்கொள், நானும் அனுபவித்துக் கொள்கிறேன். இரண்டு பேருக்கும் சமாதானமாய் போயிட்டால் மூன்றாவது ஒரு நபர் உள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதில் இருப்பார்கள், அந்த ஏக்கர் பல ஏக்கர் அனுபவிப்பதை விட்டுவிட்டு அந்த ஒரு அடியிலே நிற்பார்கள். அந்த சண்டை அங்கு நிற்கும். பல வழக்குகள் இதிலே தான் நிலுவையில் இருக்கிறது. பலர் அந்த நிலத்தையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை இருந்தால் இரண்டு பக்கமும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, அது அப்படியே இருக்க வேண்டும். வழக்கு முடிகிற தீர்ப்பு காணும் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்க வேண்டும், ஒன்றும் செய்ய முடியாது. பல ஏக்கர்களை இழந்திருக்காங்க. எவ்வளவோ கிடைத்திருக்கிறது நன்மை, இதை ஒரு அடி தானே விட்டு கொடுப்போமே என்கிற அந்த விட்டு கொடுக்கிற பண்பு இல்லாத நேரத்தில் தான் எது வருகிறது என்றால் கசப்பு உள்ளே வருகிறது, கசப்பின் உணர்வு உள்ளே வருகிறது. முதலில் சொன்னபடி பகை,
விரோதம், வெறுப்பின் இந்த காரியம். இது மூன்று தான் கசப்புக்கு முக்கியமான ஒரு காரணமாய் அமைகிறது. நாம் யாரோட கூட பகையோ விரோதமோ வெறுப்போ ஏற்பட்டு விடக்கூடாது. வந்துவிட்டால் கசப்பு உள்ளே குடிகொண்டு விடும். கசப்பின் உணர்வு நமக்குள் வந்துவிட்டால் நாம் தீட்டுப்பட்டு விடுவோம், கிருபையை இழந்து போய்விடும். கிருபை தான் நம்மை காக்கிறது, கிருபை தான் நம்மை வழி நடத்துகிறது, கிருபை தான் ஜீவனை கொடுத்திருக்கிறது. இந்த கிருபையினாலே தான் நம்முடைய மீட்பை பெற்றிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய நீதினாலே, நியாயப்பிரமாணத்தின்படியே நம்ம பரலோகத்திற்கு போக போவதில்லை. அவருடைய கிருபையினாலே தான் இது செய்திருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம், மறுபிறப்படைந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரலோகத்திற்கு சுதந்திரவாளிகளாய் மாறி இருக்கிறோம். அப்போ இந்த கசப்பு வந்துவிட்டால் இவ்வளவும் அற்று போய் தீட்டுப்பட்டு கிருபை இழந்து பாளையத்திற்கு புறம்பே தூக்கிப்படப்படுகிறோம். இதற்கு தீர்வு என்ன என்று சொன்னால், இருதயம் விசாலமாக வேண்டும். இருதயம் விசாலமாக வேண்டும். இது விசாலமாகிவிட்டது என்றால் கசப்பின் உணர்வு இருக்காது. கசப்பின் உணர்வு இருக்காது. நம்முடைய சமையல் செய்கிற பொழுது பார்த்துக்கலாம், ஒருவேளை ரசத்தில் உப்பு அதிகமாகிவிட்டால் என்ன செய்வோம்? கூட கொஞ்சம் தண்ணீரை கலந்து விட்டால், அதனுடைய அளவை விசாலமாக்கி விட்டால் அந்த உப்பு தணிந்து விடும். அப்படிதான் பார்க்கிறோம். சமையல் ஏதாவது ஒரு காரியம் அதிகமாக அடர்த்தி ஆகிவிட்டால் கூட கொஞ்சம் தண்ணீரை அல்லது ஏதாவது ஒன்றை கலந்து விட்டால் அதனுடைய அளவை அதிகரித்து விட்டால் அந்த தன்மை குறைந்து விடும். இருதயம் விசாலமாகிவிட்டால் கசப்பின் உணர்வு அது நீக்கப்படும். நீக்கப்பட்டு விட்டால் நாம் கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். பாளையத்திற்கு உள்ளே அவருடைய எல்லா நன்மைகளையும் பாதுகாப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே யோசேப்பினுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவனுடைய சகோதரர்கள் அவரை வருகிற பொழுது, தூரத்தில் வருகிற பொழுதே அவன் சமீபமாய் வருவதற்கு முன்பதாகவே அவனை கொலை செய்யும்படி திட்டமிடுகிறார்கள். காரணம், இது சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்கத்தை இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு, யாக்கோபுக்கு, இஸ்ரவேலுக்கு அவன் அறிவித்தவனாய் இருந்தான். ஆகவே சகோதரர்கள் அவன் மீது கோபப்பட்டார்கள். அதுபோக தகப்பனும் கூட அவனுக்கு பல வருட அங்கியை தைத்து கொடுத்தான். அவன் மீது பிரியமாயிருந்தான், அவருடைய அன்பு வைத்தான். ஆகவே இது அவர்களுக்கு பகையை உண்டு பண்ணினது, அது விரோதத்தை உண்டு பண்ணினது. இந்த பல வருட அங்கியை கொடுக்க அவர்களுக்குள் வெறுப்பு வந்தது. பகை, விரோதம், வெறுப்பு இந்த மூன்றும் வருகிற பொழுது கசப்பின் உணர்வு உள்ளே காணப்படும். ஆகவே கசப்போடு கூட இருக்கிறார்கள். இந்த சகோதரன் மீது ஒரு மிகப்பெரிய கசப்பின் உணர்வு இருக்கிறது. பல வகையில் இருக்கிறது. பகையின் மூலமாய் வருகிற கசப்பின் உணர்வு, விரோதத்தின் மூலமாய் வருகிற கசப்பின் உணர்வு, இன்னும் வெறுப்பின் மூலமாய் வருகிற கசப்பின் உணர்வு, இதெல்லாம் குடிகொண்டிருக்கிறது சகோதரர்களுக்குள்ளே. இப்பொழுது அவனை தனியாய் அவனை பார்க்கிற பொழுது கொலை செய்யும்படி திட்டமிட்டு அங்கே நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் மீது தேவ கிருபை இருந்ததினாலே, அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்ததினாலே அவன் பின்பதை ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த சமூகத்திலே பார்க்கிறோம், அவன் சொன்னபடி தகப்பன் கொடுக்கிறாரா, பலவர்கள் அங்கே கொடுக்கிறாரா, கொடுக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் தாழ்மையை தரித்து, சகோதரர்கள் தாழ்மையை தரித்து விட்டு கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த கசப்பின் உணர்வு வந்திருக்காது. அங்கே பின்னாட்களை பார்க்கிற சகோதரர்கள் எல்லாரும் அங்கே போகிறார்கள். அவன் கண்ட சொப்பனத்தின்படி 2 முறை சொல்கிறான். அவனுடைய சொப்பனத்தை அந்த அரிக்கட்டுகளோடு கூட அந்த வயலில் அறுத்த அரிகளை குறித்து சொல்லுகிறான். இன்னும் அங்கே நட்சத்திரங்களை குறித்து சொல்லுகிறான். இதை கேட்கிற பொழுது தேவனை ஆசீர்வதிக்கிறாரா, ஆசீர்வதிக்கட்டும், உன் மூலமாய் நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று விட்டு கொடுத்திருந்தார்கள் என்றால் அது வேறு விதமாய் போயிருக்கும். ஆனால் பாருங்கள், அவன் கொலை செய்யும்படிக்கு அவனை நினைத்து அந்த குழியிலே தூக்கி போடுகிறார்கள், விற்று போடுகிறார்கள். அவன் அதற்கு பின்பதாய் கர்த்தரை தேடினதினாலே அவன் உயர்த்தப்படுகிறான். இங்கே பார்க்க விட்டு கொடுத்திருந்தான், தாழ்மையை தரித்திருந்தாள். சரி, அவர்கள் செய்து கொள்ளட்டுமே என்ற ஒரு பண்பு நமக்குள் வந்துவிட்டால் இந்த கசப்பு நமக்குள் குடிவிடாது. மற்றவருடைய வெற்றி சிலருக்கு பொறாமையை கொண்டு வருகிறது. முதலில் சொன்னபடி சிலருடைய வெற்றிகள், சிலருடைய ஆசீர்வாதங்களை பார்க்கிற பொழுது நமக்குள் பொறாமை வருகிறது. இதை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை வேண்டும். ஏற்றுக்கொள்ளுகிற விசாலமான இருதயம் வேண்டும். தாழ்மையை தரித்துக் கொள்ளுகிற விசாலமான இருதயம் ஒன்று வேண்டும். இரண்டாவது, இதை ஏற்றுக்கொள்ளுகிற விசாலமான இருதயம் நமக்கு வேண்டும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற, நமக்கு துன்பம் வருகிறது, மற்றவர்களுக்கு சந்தோஷமா இருக்கிறார்களா, இருக்கட்டும். நாம் சந்தோஷப்படுகிற, மற்றவர்கள் துன்பப்படுகிறார்களா, அப்பொழுது தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு விசாலமான, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற அது ஒரு விசாலமான இருதயம் நமக்குள் வேண்டும். சிலருடைய சூழ்நிலைகளிலே புரிந்து கொள்ளுதல் இருக்காது.
புரிந்து கொள்ளாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதனாலே சண்டைகளும் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் கடைசியில கசப்பாய் போய்விடும். 2 பேருக்கு பிரச்சனைகள் ஆகிவிடும். ஆகவே புரிந்து கொள்ளுதல் சில நேரங்களிலே அங்கு வராது போகிறது. இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாததினாலே கசப்பின் உணர்வு நமக்குள் வந்து விடுகிறது. இது தானாய் வருகிறது தான், எல்லாருக்குள்ள நடைபெறுகிற காரியம். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? ஒரு விசாலமான புரிந்து கொள்ளுகிற விசாலமான இருதயத்தை தாரும், தாழ்மையை தரித்துக் கொள்கிற விசாலமான இருதயத்தை தாரும், எல்லாத்தையும் புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்கிற விசாலமான இருதயத்தை தாரும் என்று தேவனை நோக்கி நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி கசப்பின் உணர்வு வருகிற பொழுது என்ன செய்வோம்? அவர்களை வெறுக்க ஆரம்பித்து விடுவோம். அவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டோம். யார் நமக்கு விரோதமாய் செய்கிறார்களோ அவர்களோட கோபம் வந்துவிட்டால், அந்த கசப்பின் உணர்வு வந்துவிட்டால் அவர்களோடு பேசவும் மாட்டோம், மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் மாட்டோம், அவர்களுக்கும் செய்ய மாட்டோம், அவர்கள் நிமித்தமாய் மற்றவர்களுக்கும் செய்ய மாட்டோம். ஆகவே இந்த நன்மை செய்யத்தக்க விசாலமான இருதயம் வேண்டும். இந்த பொறாமை, கோபம், பகை வருகிற பொழுது, இந்த கசப்பின் உணர்வு நமக்குள் வருகிற பொழுது நாம் நன்மை செய்கிறதை நிறுத்தி விடுகிறோம். ஆகவே நிறுத்தி விடாதபடிக்கு நன்மை செய்கிற ஒரு விசாலமான இருதயம் வேண்டும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற, மன்னிக்கிற விசாலமான இருதயம் வேண்டும். மற்றும் இந்த மன்னிக்கிற பண்புதான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். 4ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்திலே, ஒருவருக்கொருவர் தயவாய் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் தேவன் இந்த கிறிஸ்து இயேசுவை கொண்டு நமக்கு அவைகள் எல்லாம் மன்னித்தது போல, இயேசுவினுடைய விலையேறு பெற்ற ரத்தம் இங்கே சிந்தப்பட்டு நமக்காக இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தது போல, பிதா இந்த இயேசுவின் மூலமா என்னுடைய பாவத்தை எப்படி மன்னித்தாரோ அதே போல நாம் ஒருவருக்கொருவர் மன்னித்து விட வேண்டும். மன்னிக்கவில்லை என்றால் அதற்கு முந்தின வசனங்களை பார்த்தபடி சகல விதமான கசப்பு நம்மை விட்டு அது நீங்காமல் உள்ளே குடிகொள்ளும். இப்படி குடிகொள்ளுகிற பொழுது எபிரேயர் 4:12 அதிகாரத்திலே நாம் வாசித்தபடி இந்த கசப்பான வேர் நமக்குள் முளைத்து எழும்பி கலக்கத்தை உண்டு பண்ணுகிறதினாலே நாம் தீட்டுப்படுகிறோம், தேவனுடைய கிருபையை இழந்து போகிறோம். ஆகவே இந்த கிருபையை விட்டு நாம் இழந்து போகாதபடி, பாளையத்தை விட்டு வெளியே போகிற தீட்டுப்படாதவர்களை இருக்கும்படிக்காக இந்த கசப்பான உணர்வு நமக்குள் இருக்குமானால் அதுவரை புது இருதயத்தை தாரும், ஒரு விசாலமான இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். தேவனுடைய இருதயம் எவ்வளவு பெரியதா இருந்தது, விசாலமான இருதயமா இருந்தது. நமக்கு பாவம் செய்தோம், நம்ம நன்மை செய்திருந்தால் நமக்கு அவர் மறைத்திருக்கலாம். இந்த உலகத்திலே இயேசு மறைத்திருக்கலாம், நன்மை செய்திருக்கார், நம்மை மீட்டதற்காக அவர் மறைத்திருக்கலாம். ஆனால் நாம் பாவிகளா இருந்தோம், நாம் துணிகரமாய் அக்கிரமம் செய்து மீறுதல்களில் நாம் இருந்தோம். ஆனால் நமக்காக அவர் மரித்தாரே, அதுதான் விசாலமான இருதயம். நாம் நன்மை செய்து பரிசுத்தமாய் நடக்கும், நம்மை அவரை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி மறைத்திருந்தால் அது வேறு விதம். ஆனால் நாம் பாவம் செய்து அசுத்தத்தில் இருந்த பொழுது நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரே, நமக்காக இந்த பாவத்தை, சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டாரே, அதான் விசாலமான இருதயம். இந்த விசாலமான இருதயம் தான் நமக்குள்ள. நீதிமொழிகள் கடைசியாக நீதிமொழிகள் 14:10. நீதிமொழிகள் 14:10. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். எந்த அளவுக்கு கசப்பு உள்ளே வைத்திருக்கிறோம் என்பதை நாம் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். ஒருவர் மீது கசப்பு வைத்திருந்தாலும் அவர்களிடத்தில் சிரித்து கொண்டு பேசவும் முடியும், அவர்களிடத்தில் அன்பாய் பழகவும் முடியும். நாம் அப்படி செய்தும் இருக்கிறோம். ஆகவே இந்த காரியம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, இருதயத்திற்கிற கசப்பு இருதயத்திற்கு தான் தெரியும். வெளியே நம்ம அதை காட்டிக்கொள்ள மாட்டோம். சில வேளைகளிலே மன்னித்து விடுவது தான் அது நல்லது. மன்னித்து விட்டால் இந்த இருதயத்திற்கிற கசப்பு போய்விடும். கசப்பை வைத்துக் கொண்டு வெளியே நல்ல விதமாய் காட்டுவது நல்ல பண்பு அல்ல. இதை மன்னித்து விட வேண்டும். கசப்பை அற்று போக செய்ய வேண்டும். களைகளை புடுங்கிக் கொள்ள வேண்டும். அதை பிடித்து எரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நம் தேவ கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆண்டுடைய சகல நன்மைகளையும் பெற்றுக் கொள்கிறோம். மன்னித்து மற்றவர்கள் ஒப்புரவாகி நம்ம இந்த கசப்பின் உணர்வை நாம் எடுத்து போட்டால் ஆண்டுடைய கிருபை நமக்குள் பூரணமாய் விளங்கும். இன்னும் கர்த்தர் கொடுக்கிற சகல ஆசீர்வாதங்களும், பாளையத்திற்குள் இருக்கிறவர்களுக்கு வழங்கப்படுகிற எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். பாளையத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திலே சேர்ப்பார். பாளையத்திற்கு புறமாய் இருக்கிறவர்களை அவர் சேர்ப்பதில்லை. ஆகவே நாம் தீட்டுப்பட்டு இருப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து நம்மை நாம் தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே ஒப்புரவாகுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே,
இந்த வேலைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த பிரகாரமாய் ஆண்டவரே, கசப்பின் உணர்வு எங்களுக்குள் அநேக வேளையிலே குடிகொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அற்று போக பண்ணுவீராக. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்கள் இருதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. கசப்பின் உணர்வு இருக்கிறது. எங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், எங்களோடு கூட படித்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கலாம். ஆண்டவரே, ஒருவேளை எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அநேக ஜனங்களோடு கூட கசப்பின் உணர்வு எங்களுக்குள் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தர் எடுத்து போடுவீராக. பகை, விரோதம், வெறுப்பு இவைகளினாலே ஆண்டவரே இந்த கசப்பு எங்களுக்குள் வந்து கொண்டிருக்கிறது, எங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறது. இந்த வேரை ஆண்டவரை முற்றிலுமாய் நீர் பிடுங்கி எறிவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களுக்குள் இருக்கிற அந்த கலையை ஆண்டவரை அற்றுப்போக பண்ணுவீராக. கலைகள் இருந்தால் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தரோடு கூட வாழ முடியாது. இந்த கலைகள் அதிகமாய் வளருமானால் நாங்கள் பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியாது. வசனம் சொல்கிறது, இந்த கலைகள் அதிகமாயும் முளைத்தெழும்புகிறதினாலே கலக்கம் உண்டாகி நாங்கள் தீட்டுப்படுகிறோம். நாங்கள் பரிசுத்தமாய் அல்ல, தீட்டுப்படுகிறோம். இந்த கலைகள் எங்களுக்குள் இருக்கிறதுனாலே, கசப்பு எங்களுக்குள் இருக்கிறதுனாலே நாங்கள் தீட்டுப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, தீட்டுப்பட்டு இருக்கிற ஜனங்கள் பாளையத்திற்கு புறமாய் துரத்தப்பட்டார்கள். அவர்கள் எப்பொழுது தன்னை சுத்தம் பண்ணி கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் உள்ளே வருவதற்கு அனுமதி. அவர்கள் எப்பொழுது பலி செலுத்துகிறார்களோ அப்பொழுதுதான் அதுக்கு பின்பதாய் அவர்கள் பூரண பரிசுத்தராய் மாற்றப்படுகிறார்கள். ஆண்டவரே, நாங்களும் கூட இப்படி தீட்டானவர்களாய் உடைய பாளையத்திற்கு வெளியே இருக்கிற நிலைமையில் இருந்தாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவர், எங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் தாமே. பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் அக்கிரமங்கள், மீறுதல்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் மன்னிக்கும் பொருட்டாக விசாலமான இருதயத்தினாலே எங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்தவரே அதே போன்ற இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. விசாலமான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. எங்களுக்கு செய்த தீமைக்கு நாங்களும் ஆண்டவர் எப்பொழுது தீமை செய்யலாம் என்று சமயம் காத்துக் கொண்டிருந்தால் இந்த கசப்பின் உணர்வு எங்களுக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். மற்றவருடைய வெற்றியை பார்த்து எங்களுக்குள் பொறாமை வருகிறது என்றால் கசப்பின் உணர்வு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே அர்த்தம். இன்னும் அவர் விட்டுக் கொடுக்காத தன்மை எங்களுக்குள் இருக்குமானால் கசப்பின் உணர்வு இருக்கிறது என்று அர்த்தம். எல்லாவற்றையும் எங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பீராக. இந்த கசப்பின் உணர்வு, பிசாசினுடைய குணங்கள் எங்களுக்குள் வராதபடி, வளராதபடி ஆண்டவரே எங்களை காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, வேலி அடைக்கப்பட்ட ஒரு ஆண்டவரே தோட்டமாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய் நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை செய்திருள்வீராக. பரிசுத்தமாய் வாழவும் ஆண்டவரே, இது கசப்பின் உணர்வின் அல்ல கிருபையை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட்ட ஆண்டவர் கிருபை தாரும். இந்த 2 நாட்களிலே இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் தியானித்து உம்மோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்வதற்கு, உம்மோடு கூட இணைந்து நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக. எங்கள் இருதயத்தில் எந்த அளவுக்கு கசப்பு இருக்கிறது என்று எங்களுடைய இருதயத்திற்கே தெரியும். நாங்கள் யாராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யும், அதை விட்டு விடணும். ஆண்டவர் கிருபை செய்வீராக. எல்லோரும் கூட ஒப்பரவாகி மன்னித்து ஆண்டவரே நாங்கள் தாழ்மையை தரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஏற்றுக்கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற, மன்னிக்கிற இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்களை தருவீராக. உம்முடைய இருதயத்தை போல எங்களை மாற்றுவீராக. உம்மை நாங்கள் தரித்துக் கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம்.